இந்த பழிவாங்கும் செயல் இதிலிருந்து எப்படி வெளியில வர்றது? ஏன் எனக்கு அந்த மாதிரி தோணுது? இது எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ வந்து ஆஃபீஸ்லையா இருக்கட்டும், அங்கே ஒரு பெரிய தப்பு நடக்கும்போது அவனை அடித்து கொல்லணும், அவனை பழி வாங்கியே தீரணும். என்னுடைய நண்பன் என்னை ஏமாற்றி விட்டான், அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை அடித்து கொன்னே தீருவேன். இது மாதிரி நமக்குள்ள ஒரு ஆக்ரோஷமான ஒரு எண்ணம் வருகிறது. இந்த பழிவாங்குதல் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க, இது வந்து மிகப்பெரிய ஒரு கர்ம வினைக்கான ஒரு வந்து பழிவாங்கணும்னு நினைச்சு இந்த செயலை செய்யறாங்களோ அவனுக்கு மிகப்பெரிய கர்ம வினை வந்துடும். சார், நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகம் பேசுறாரு, எவன் எந்த தப்பு பண்ணாலும் நான் மன்னிச்சு விடுங்க, நான் அப்படிலாம் சொல்லலை, மன்னிக்கலாம் சொல்லலை. ஆனா பழிவாங்கிறது கூடாது. அப்ப தண்டனை கொடுக்கணுமா? கட்டாயம் கொடுக்கலாம். ஆனா அது பழிவாங்கிற செயலா இருக்கக்கூடாது. என்ன குருஜி குழப்புறீங்க? தண்டனை கொடுங்கிறீங்க, ஆனா பழிவாங்கிற செயல்ல போகக்கூடாது அப்படிங்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒருத்தனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கும் பழிவாங்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே, ரொம்ப அற்புதமான விஷயம். முதல்ல அந்த பழிவாங்குதல் அங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பாருங்க. தமிழ் வார்த்தை என்ன அழகா இருக்கு பாருங்க. பழி வாங்குதல் அப்படின்னா உன் பழியை நான் வாங்கி கொள்கிறேன் என்று அர்த்தம். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. இப்ப நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, இவன் ஒரு தப்பு பண்ணிட்டான், இவன் வந்து எனக்கு ஒரு பெரிய துரோகம் இழைத்து விட்டான், உன்னை நான் பழி வாங்குறேன்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ ஒரு பெரிய தவறு செய்துட்ட, இப்போ அதுக்கு வந்து நான் உன்னையே கொல்ல போறேன், அதனால எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு எனக்கு வந்துருச்சு, இப்போ உன்னை நான் பழிவாங்க போறேன். இதுதான் இதுக்கு அர்த்தம். இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, உன் பழியை நான் வாங்கிக் கொள்கிறேன். இப்ப நீ தப்பு பண்ணிருக்க, தப்பு எனக்கு நடந்திருக்குது, அப்போ இப்ப பழி யாருகிட்ட இருக்குது? உங்ககிட்ட இருக்குது. நீ பண்ண தப்புக்கு உன் மேல கர்ம வினை பதிவாயிடுச்சு, இறைவன் உன்னை தண்டிக்க போகிறார், இதுக்கு நீ பதில் சொல்லியே தீரணும். இப்போ நான் அதை ஒன்றும் பண்ணக்கூடாது. ஆனா இப்ப நான் என்ன பண்றேன், நீ பண்ண தப்ப உன்னை அடிச்சு கொல்றேன், அப்ப என்ன ஆயிடுச்சு, உன்னை பழி வாங்கிட்டேன், அப்போ உன் பழி என்னிடத்தில் வந்து விட்டது. இப்ப என் மேல எஃப்ஐஆர் போட்டாங்க, எனக்கு அந்த தண்டனை கிடைக்க போகிறது. இதுதாங்க மிகப்பெரிய ஒரு தவறு. இதை நான் செய்யவே கூடாது. அப்படின்னா குருஜி, அவன் செய்த தப்ப வந்து நான் மன்னிச்சு விட்டுறணுமா? அவன் என்ன தப்பு பண்ணாலும் நான் பதிலுக்கு ஒண்ணுமே செய்யக்கூடாதா? கட்டாயம் அவனை செய்தே ஆக வேண்டும். ஆனால் இது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காக எனக்குள்ள ஒரு பாதிப்பு ஏற்பட்டு, அந்த பாதிப்பின் விளைவாக எனக்கு ஏற்பட்ட பாதிப்புனால இப்ப நான் உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தேன்னா அதுதான் பழியை வாங்கி விட்டேன் என்று அர்த்தம். இப்போ நீங்க செய்த தவறுல எனக்கு பாதிப்பு இல்லை, எனக்கு சுத்தமா பாதிப்பே இல்லை. ஆனா இப்ப நீங்க ஒரு தப்பு செஞ்சிருக்கீங்க, எனக்கு ஒரு பெரிய தீங்கு நடக்கிற மாதிரி இன்னும் பல 1000 பேருக்கு தீங்கு நடக்க போகிறது. அந்த 1000 பேருக்கு நடக்க போற அந்த அநீதியை நான் காப்பாற்ற போறேன். அப்போ அந்த 1000 பேருக்கு தீங்கு நடக்காம இருக்கிறதுக்காக இப்ப நான் ஒரு செயல் செய்து அதனால உங்களை நான் தண்டிக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஓம் பழியை நான் வாங்கல, நான் 1000 பேரை நான் காப்பாத்துறேன். இதுதான் மிகப்பெரிய உண்மை. இதுக்கு பேரு கர்மா கிடையாது, எஃப்ஐஆர் கிடையாது. இதை கர்ம யோகம் என்று சொல்கிறார் கிருஷ்ணர். அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் மகாபாரதத்திலிருந்தே சொல்றேன், கேட்டுக்கங்க. பாஞ்சாலி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அநீதி நடந்து விட்டது. சூதாட்டம், அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூதாட்டத்துல தர்மர் வந்து எல்லாம் விளையாடி தோத்துட்டாங்க. இப்போ அந்த துரியோதனன், துச்சாதனன், அந்த தூதுன்னு 100 பேரு வந்து அவங்கள சபையில வச்சு அவங்களை அவமானப்படுத்துகிறார். இப்போ இந்த அவமானம் தாங்க முடியாமல் கிருஷ்ணர் வந்து காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணரிடத்தில் அவங்க வந்து புலம்புறாங்க, கிருஷ்ணா, என்னை வந்து இவ்வளவு பெரிய அவமானத்துக்கு உள்ள ஆக்கின அந்த துரியோதனையும் துச்சாதனையும் அந்த அத்தனை பேரையும் நான் அழித்தே தீருவேன், அவனை கொன்னே தீருவேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாங்க. அப்போ அவனை பழிவாங்கியே நான் தீருவேன்னு சொல்றாங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்க, அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு. அப்ப எனக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கு, இது கதறுது இந்த அம்மா, எனக்கு ஏற்படுற இந்த பாதிப்புக்காக நான் அவனை கொன்னே தீர்வேன் அப்படின்னு நான் சொல்லும்போது அவனை பழி வாங்குறேன்னா அந்த பழி என்னிடத்தில் வந்துவிடும். இதை தயவு செய்து நீ செய்யாதம்மா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு சொல்லித்தர்றார். அப்போ நான் எனக்கு ஏற்பட்ட இந்த அநீதிக்கு நான் மன்னிச்சு விட்டுறணுமான்னு கேட்குறாங்க. ஆனால் கிருஷ்ணர் சொல்றாரு, இல்லை, மன்னிக்க கூடாது, அவனை கொன்னே தீரணும், நான் கொல்லதான் போறேன், அந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக சொல்றாரு.
அப்போ அவர், என்ன கிருஷ்ணா எனக்கு புரியலையே, நீ ஒரு பக்கம் பழி வாங்காதேன்னு சொல்ற, ஒரு பக்கம் அவனை கொல்ல போறேன்னு சொல்ற, அப்போ இதுக்கு அர்த்தம் தான் என்ன? அதாவது இப்போ இது எப்படி, என்ன உன்னுடைய செயல்னால உனக்கு கர்மவினை கிடையாது, அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் தப்பாக இருக்குது, அதனாலதான் உனக்கு இந்த கர்மவினை வருது. இப்போ நீங்க என்ன சொல்லி நீ கொல்ல போற? எனக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சு, என்னையே அவன் அவமானப்படுத்திட்டான், அதுக்காக அவனை நான் பழி வாங்க போறேன் அப்படின்னா உனக்கு கர்மவினை வந்துவிடும், அதனுடைய பாதிப்பு உனக்கு வரும். அப்படி நீ அந்த நோக்கம் தப்பாக இருக்கிறது, செயல் ஓகே ஆனா நோக்கம் தவறு. அப்படின்னா நான் நோக்கத்தை எப்படி வைக்கிறது கிருஷ்ணா? நோக்கம் எப்படின்னா, இப்போ உனக்கு நீ ஒரு அரசி, ஒரு இளவரசி, யுதிஷ்டனுடைய மனைவி, பஞ்ச பாண்டவர்கள் மனைவி சக்கரவர்த்தியோட மனைவி. உனக்கே இந்த நாட்டுல பாதுகாப்பு இல்லை, உன்னையவே ஒரு சபையில உட்கார வச்சு உன்னைய அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா இந்த நாட்டுல இருக்கிற எத்தனை ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இவன் இன்னைக்கு அரசுல உட்கார்ந்து இவன் உயிரோட இருந்தான்னா நாளைக்கு உனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை லட்சோபலட்ச பெண்களுக்கு இன்னைக்கு நடக்கும். அப்போ நான் எனக்காக இந்த செயலை செய்யல, இந்த கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்களின் மானத்தை காப்பாற்றணும்னா இந்த சக்தியை நான் அழிக்க வேண்டும், இவன் திருந்த மாட்டான், இவனை நான் கொன்னே ஆகணும். இதை கொல்றதுனால இந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெண்களின் மானம் காக்கப்படுகிறது. இப்போ இது ஒரு அற்புதமான ஒரு செயல் நீங்க செய்யறதுனால இந்த நாடே இந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய செயலிலிருந்து காப்பாற்ற போகிறேன் அப்படிங்கிற நோக்கத்தை வச்சு இப்ப நான் அவனை கொள்கிறேன் என்று சொன்னால் இது பழிவாங்கும் செயல் அல்ல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்களை காப்பாற்றக்கூடிய ஒரு செயல். அப்போ செயல்னால எனக்கு பாதிப்பு இல்லை, அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம்தான் எனக்கு கர்ம வினையை உண்டு செய்கிறது, அதுதான் பழியை என்னிடத்தில் கொண்டு சேர்க்கிறது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப தனிப்பட்ட முறையில எனக்கு ஒருத்தர் மேல எனக்கு கோபம் அவனை நான் கொல்றேன்னா இதுக்கு பேரு பழிவாங்கும் செயல். ஆனா என் நாட்டை காப்பாத்துறதுக்காக, என் நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரப்போகிறது, கோடிக்கணக்கான மக்கள் உயிரை ஒருத்தர் எடுக்க போறாங்க, அதுக்கு ஒரு கூட்டம் அங்க ரெடியா உட்கார்ந்துருக்கு, குண்டு போட்டு என்னை கொல்ல போகிறார்கள், இப்போ நான் போய் அவனை அழிக்க போறேன், எனக்காக இல்ல, என் நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்றுவதற்காக ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட்ல வார் பிளேனை எடுத்துட்டு போய் தங்கி இருக்கிற இடத்துல கொண்டு போய் குண்டு போட்டு அவனை அழிப்பவனுக்கு கர்ம வினை கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, அவன் ஜாலியா ஃப்ளைட்டை ஓட்டிட்டு போய் குண்டு போட்டு ஃப்ளைட்டை நிறுத்திட்டு போயிடுவான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப கர்ம வினை அவனுக்கு கிடையாது, என்றால் அவன் உயிரை கொண்டு இருக்கிறான், ஆனால் பழிவாங்கலை, அவன் ஆயிரக்கணக்கான உயிரை காப்பாற்றி இருக்கிறான். சோ எந்த ஒரு செயலும் பழிவாங்குற நோக்கத்தோடு நீங்கள் செய்யவே கூடாது. பழிவாங்குதல் என்பதே இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு விஷயத்தை நான் காப்பாற்றுவதற்காக எனக்குள்ள பாதிப்பே இருக்கக்கூடாது. அந்த செயலை செய்யறதுனால எனக்கு பாதிப்பு இருக்காது, எனக்கு ஒரு அமைதி இருக்கும். ஒரு ரியாக்டிவான செயலை நான் செய்ய போறதில்ல. இட் இஸ் an action, it is a pure conscious action, it is not a reaction. பழிவாங்குதல்ங்கிறது ரியாக்ஷன். என்ன அடிச்சுட்டான், அவனை திருப்பி நான் அடிச்சே தீருவேன். இப்போ என்னன்னா உங்களுடைய ரத்தம் கொதிக்குது, இப்போ இட் இஸ் a reactive thing. இப்போ உங்களுக்குள்ள பாதிப்பு வருது, அவன் தவறு செய்திருக்கிறான், ஏன் ரத்தம் கொதிக்குது. அப்போ ஒரு பாதிப்புல ஆல்ரெடி நீ பாதிப்புல இருக்க, அப்ப பாதிப்புல இருந்து செய்யற செயல் பழிவாங்குதல், அது கர்ம வினை. இப்ப எனக்கு பாதிப்பு இல்லை, நான் தெளிவாக ஆனந்தமாக இவ்வளவு பேரை காப்பாத்துறதுக்கு உன் தலையை வெட்டுறேன், இது கர்ம வினை கிடையாது. அது சோ இந்த பழிவாங்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூடவே கூடாது. இது பெரிய வயலன்ஸ், இது சமுதாயத்துக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது ஒருபோதும் செய்யக்கூடாது. என்னுடைய பாதிப்புக்காக நான் ஒரு செயலை செய்வேன், அதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இது ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை, இது இயற்கையின் சட்டம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த சட்டத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கை, ஒரு சமுதாயம், ஒரு நாடு, ஒரு உலகம் ரொம்ப அற்புதமாக